இந்த 2வது அத்தியாயம் முழுக்க ஒரு முன்னுரையை நாம் போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் வேகமாக இந்த ஸ்லோகங்களை படிச்சுட்டு சத்து விசாரத்துக்கு போகிறோம். ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் ரெண்டாவது அத்தியாயம் முதல் ஸ்லோகம். இதில் 60க்கு மேலே இருக்கு. சத்து அத்வைதம் ஸ்ருதம் யத் தத் பஞ்சபூத விவேகதः போத்தும் சக்கியம் ததோ பூதபஞ்சகம் பிரவிவிஷ்யதே. சத்து அத்வைதம். சத் என்ற இரண்டற்ற ஒரு பொருள். இப்போ சுருக்கமாக பார்ப்போம். சத்துன்னு ஒன்று இருக்குதுங்க, அது ரெண்டு இல்லாதது. அதெல்லாம் விளக்க சொல்வார். அத்வைதமா இரண்டற்றது, அதை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸ்ருதம் வேதத்தில் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி ஒன்று இருக்குது. நாம் வேதத்தில் சொல்லி கேட்டிருக்கிறோம் தவிர நாம் வேற யாரும் இந்த மாதிரி ஒரு சத்துன்னு ஒன்று இருக்குதுன்னு காட்டினதில்லை. சத்துன்னு ஏதாவது உங்களுக்கு காட்டியிருக்கிறாங்களா? அந்த மாதிரி ஒரு பொருள் பார்த்துருக்கீங்களா? சத்து மாவு கேள்விப்பட்டிருக்கீங்க, சத்து போச்சுன்னு சொல்லியிருக்கிறார். இதான் சத்து அப்படின்னு ஒன்று காட்டுவாங்களா? அப்படி காட்டவே முடியாது. அந்த பொருளை காட்டும் பொழுது அது ஏதாவது பொருளாக இருந்தால் தான் நம்ம காட்ட முடியும். இப்போ சத்துங்கிறது ஏதாவது ஒரு வடிவத்தில் இருந்தால் தான் அதை காட்ட முடியும். புலனுக்கு எட்டக்கூடியதாக இருக்கணும், கண்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தால் காட்டலாம். இப்போ சத்துங்கிற ஒரு பொருள் இருக்குதுங்க. அந்த பொருள் எப்படி இருக்கணுங்கிறத தான் நீங்கள் பார்க்கறது ஆசைப்படுவீங்க. அது எதாவது சத்தங்கீதம் போடுமா கடப்படான்னு அதை கேட்க ஆசைப்படுவீங்க. அல்லது ஏதாவது டேஸ்ட் இருக்குமா அதுக்கு அப்படின்னு 5 புலன்கள் மூலம் அதை அறிய முற்படுவீங்க. அல்லது அனுமானத்தில் அந்த மாதிரி இருக்குமோ, இது மாதிரி இருக்குமோ, ஆகாயம் மாதிரி இருக்குமோ, வாயு மாதிரி இருக்குமோ, தண்ணி மாதிரி இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச புத்தி கெட்டினதுக்கு வரைக்கும் பார்ப்பீங்க. புலனை கெட்டது வரைக்கும் பார்ப்பீங்க, இல்லைன்னா புத்தி கெட்டினது வரைக்கும் பார்ப்பீங்க. அதில் ஒன்று கூட இந்த சத்து அடங்காதுன்னா நான் எப்படி உங்களுக்கு அதை சொல்லுவேன்? நீங்கள் பார்த்த ஒரு பொருள் கூட அது இல்லை, நீங்கள் கேட்ட பொருளில் அது அடங்கலை. நான் எப்படி உங்களுக்கு சொல்லுவேன்? உங்களால் உங்களுக்கு சொல்லவே முடியாது. அது வார்த்தைக்கும் மனசுக்கும் எட்டாதது அப்படின்னு சொல்கிறோம். போயா, ஒரு மாதத்துக்கும் வாங்கி எட்டாத பொருள் எனக்கு இருந்தானே இல்லாவிட்டா எனக்கு இந்த பொருள் இருக்குதுன்னா எனக்கு வாய் கேட்டணும், கைக்கு பிடிக்கணும், காதுக்கு கேட்கணும். அந்த பொருள் இல்லைன்னா அது சூன்யம்னு ஆகிடும். எனக்கு இருக்கிற பொருளுக்கெல்லாம் இந்த குணம் இருக்கணும். என்னால் தொட முடியணும், என்னால் பார்க்க முடியணும்னு கேட்க முடியணும், இல்லை கற்பனையாவது பண்ண முடியணும், அனுமானம் பண்ணணும். இதை மாதிரி தான் எனக்கு பழக்கம். அப்போது அனுமானம் பண்ண மனசு கேட்டணும், புத்தி கேட்டணும். கண்ணில் பார்க்க முடியும்னா புலனு கேட்டணும், புலன்னா கண்காடு. இது ரெண்டுத்துக்குமே எட்டாதுன்னா ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சகா. இந்த மனதும் கூட இந்த சொல்லும் விளக்கமும் கூட அதை சொல்லவே முடியாதுன்னு. எதுக்கு சார் அப்படி ஒரு பொருள் இருக்குதுன்னு சொல்லி தொந்தரவு பண்ணுறீங்க? அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அது என்ன ஊறுகாயா, தொட்டுக்கலாமா, இல்லை தங்க வெள்ளி மாதிரி ஏதாவது கழுத்தில் மாட்டிக்கலாமா? அது மாதிரி ஒன்றுமே இல்லை. எது அது இல்லை, அது இல்லை, அது இல்லை, அது இல்லைங்கிறீங்க. சூன்யங்கிறீங்களா? இல்லை, இருக்குதுங்க. அந்த பொருள் இருந்தால் என்ன
இல்லப்பா அது இருந்து தெரிஞ்சாதான் இன்னும் மோசம். எனக்கு குழப்பமா இருக்கு. அது அந்த சத்து வந்து இரண்டற்றதுங்கிறார், ரெண்டாவது இல்லாதது. ஓ, நான் நினைக்கிறேன் மோனோலிசான்னு ஒரு பெயிண்டிங் இருக்குது, அந்த மாதிரி இன்னொரு பெயிண்டிங் கிடையாது, டூப்ளிகேட் தான் இருக்குது. நிறைய பொம்பளைங்க படங்கள்லாம் இருக்குது, ஆனால் மோனோலிசா டார்வின் வரைஞ்சது ஒன்று தான் இருக்குது, அவரே 2 வரையில. அந்த மாதிரி சொல்கிறீங்களா ரெண்டாவது அட்டுறதுன்னு? அது கூட ரெண்டாவது மோனோலிசாலாம் வந்துருச்சு, நிறைய பேர் ஃபேக் விற்கிறாங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்சது. அப்போ அந்த வார்னிஷ் பூசியிருப்பார்ல, அதெல்லாம் கேக்காக வெடித்து கிராக் இருக்குது. அந்த மாதிரி முகத்தை உத்து பார்த்தோம்னா அங்கங்கெல்லாம் கிராக் இருக்கும், கிழவி மாதிரி தான் தெரியும். ஆனால் இப்போ ரெண்டாவது டூப்ளிகேட் விற்கிறாங்க பாருங்கள், அதே மாதிரி பண்ணுறாங்க. ஒரிஜினல் விட்டு இதை வாங்குறான், இதுதான் ரொம்ப கிராக் இருக்குது. இது வந்து அதை விட 100 வருஷம் பழசு போல இருக்குது. டார்வின் லியோனார்டோ டா வின்சி வந்து 550 வருஷம் தான். இப்போ அதை விட பழசா செய்துட்டான். இப்படி ரெண்டாவது ஒன்று பொருள் இருக்குது, இவர் ரெண்டற்றதுன்னு சொல்றாரு. ஒருவேளை அது உலகத்தை ஒன்னே ஒன்றா இருக்கும், ஒன்றும் டூப்ளிகேட்டே பண்ண போகிறது இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது, அது டூப்ளிகேட்டே பண்ண முடியாது. ஓஹோ, சரி, ரெண்டாவது அற்றன்னா அது இருக்குது, வேற ஒன்று இருக்கலாம்ல. இப்போ மோனோலிசா பெயிண்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் வேற கூட ஒன்று வரைஞ்சிருக்கலாம்ல. ஒரு கட்டடத்தை வரைஞ்சிருக்கலாம், தென்னை மரத்தை வரைஞ்சிருக்கலாம், அது ஒரு பெயிண்டிங் தானே. அது ஒரு பெயிண்டிங், இது ஒரு பெயிண்டிங் இல்லை, அதை மாதிரியும் கிடையாது, அதுக்கு மாதிரி இன்னொரு பெயிண்டிங்கும் கிடையாது, வேறு விதமான பெயிண்டிங்கும் கிடையாது. ஓ, அப்போ மோனோலிசான்னு ஒன்றே ஒன்று இருக்குது, அதுக்கு ரெண்டு அற்றதுன்னு சொல்கிறது புரிஞ்சிச்சு. அதே மாதிரி ஒன்றும் இல்லை, அதுக்கு வேறாகவும் ஒன்றும் இல்லை. ஓகே, அதுக்குள்ளேயே ஃப்ரேமு, சட்டம், துணி, அட்டைன்னு இருக்குமா அப்படின்னு? அதுவும் கிடையாது, அப்படி கூட இல்லாதது. தனக்குள்ளும் வேற்றுமை இல்லை, தனக்கு வேறாகவும் இல்லை, தனக்கு நிகராகவும் இல்லை, 3 விதமான வேற்றுமைகளும் இல்லாதது பேர் அத்வைதமா. அப்படி ஒரு பொருள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அந்த பொருள் ஏதாவது ஒரு இடத்துல குட்டியா இருக்குதுன்னு சொல்லுங்க வச்சுங்களேன். அந்த குட்டியான அந்த ஒரு ஜம் சொல்றாங்க, என்னவோ சொன்னாங்கல்ல, இந்த ராணியினுடைய தலையில இருந்துதா கோஹின்னு ஒரு வைரம், அது மாதிரி ஏதாவது ஒரு அந்த சத்து இருக்குமோ அப்படின்னா, அப்படி இருந்ததுன்னு வச்சுங்க, அந்த இடத்துல பார்க்குற நீ ஒருத்தன் வந்துடுவேன். அப்போ ரெண்டற்றதுன்னா பார்க்குறவன் கூட இருக்கக்கூடாது, அவன் பார்க்குறவன் ரெண்டாவது ஆள் ஆகிடுவான். அப்புறம் அவன் வந்து பார்க்குறவன்றது பார்க்கப்படும் பொருளே இது பார்ப்பவனாக இருக்குதுன்னு அறிவு பொருள் ஆகிடும், அதுக்கு வேறானதாகிடும். அதே மாதிரி இன்னொரு வைரமும் வைரக்கல் மாதிரி இன்னொரு வேறு கல் இருக்கலாம்ல, அப்படியும் இல்லை. அப்படின்னா அந்த அத்விதீயம், ஏகம் ஏவ அத்விதீயம்னு சொல்லக்கூடிய இந்த சத் அத்வைதம் எத்தனை இருக்கும்? ஒன்று தான் இருக்கும், ஒன்று தான் இருக்கும். அது எங்கே இருக்குன்னு கேட்க முடியுமா? எங்கே இருக்குன்னு கேட்டோம்னா அங்கேன்னு சொல்லிட்டிங்கன்னா இடத்துல அது அடங்கிடும். அப்போ இடம் வேற, அது வேற ஆகிடும். அது ஒரு பொருளுங்க, அது ஒரு இடத்துல இருக்குதுன்னா அப்போ அதை தவிர இடம்னு ஒன்று இருக்குது இல்லை, அப்படியே இருக்கக்கூடாது. இப்போ இடமா தான் இருக்கும். அது இப்போ என்னதான் மூளை கசிஞ்சு பொழிஞ்சாலும் இந்த சத்தை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி ஒரு பொருளை சொல்லிட்டு எதுக்கு பாடத்தை ஆரம்பிக்கிறீங்க? வேதம் இதை சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது? அவர் சொல்றாரு, அந்த ஒரு பொருளை கண்டுபிடிக்கலாம், அது என்னதுன்னு. எத்தத்து எந்த அந்த சத்தை ஸ்லோகம் எழுதுறது எவ்வளோ கச்சிதமாக எழுதுறாங்கன்னு பாருங்க. பஞ்சபூத விவேகதக போத்தும், பஞ்சபூத விவேகத்தின் மூலம் அந்த சத்தை கட்டாயம் அறிய முடியும். போத்தும் இல்லை, போத்தும் முடியும். சக்கியம் சத்து அத்வைதம் ஸ்ருதம். அந்த கேள்விப்பட்ட அந்த சத்து என்று சொன்ன, ஏன்னா ஏன் கேள்விப்பட்டேன்னா, இந்த சத்துங்கிறத வந்து சதேவ சௌமிய இதம் அக்ரே ஆசித்துன்னு சாந்தோக்கிய உபநிஷத்தை சொல்லிடுது. அந்த சத்து தான் இவர் சொல்றதுங்கிறது இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு, அதனால ஸ்ருதம்னு போடுறாரு. அந்த பஞ்சபூத விவேகத்தில் போக்தும் சத்தியம், அதைத்தான் இனிமேல் செய்ய போறேன். ததோ, எனவே அந்த ஒன்றை பூத பஞ்சகம் பிரபிவிஷ்யதே, அது 5 பூதங்களாக நான் இனி சொல்ல போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார்.
ஏன் இப்படி சொல்றாரு? சத்துங்கிற ஒரு அறியறதுக்கு பஞ்சபூதத்தை அறிஞ்சா எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் கலர் கலரா பொம்மைங்க. இதை ஒரு குழந்தைகிட்ட கேட்குறேன், இதுக்கெல்லாம் சத்து என்ன தெரியுமா? மண். அது எப்படி இருக்கும் கேட்குது. மண்ணை பார்த்துக்கிட்டே சொல்கிறேன், இந்த பொம்மைகள்லாம் முன்னாடி சத்தில் தான் இருந்தது அப்படின்னு. சத்யேவ சௌமிய இதம் அக்ரே ஆசித். சௌமிய இதம், இந்த எல்லாமே சத்தில் தான் முதல்ல இருந்தது. சொல்லிக்கிட்டே இருங்க, பொம்மையை தானே காட்டிட்டு இருக்கிறீங்க, அந்த சத்துங்கிற மண்ணை காட்டுங்களேன். மண்ணை தான் நீ பார்த்துட்டு இருக்கடா. அப்போ மண்ணுன்னே சொல்லுங்களேன், ஏன் பொம்மைன்னு சொல்லுங்க. நீ பொம்மைங்க சொல்ல நிறுத்து, அப்புறம் மண்ணுங்கிறது தெரியும். இப்போ மண், இந்த பொம்மைகளை வச்சு தான் மண்ணை காட்ட வேண்டியது. ஏன்னா மண் இப்போ பொம்மையா இருக்கு. ஒருவேளை அந்த குழந்தைக்கு இந்த பொம்மையில காட்ட முடியலன்னா, என்ன பொம்மையை உடைக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு, கூட்டிட்டு போய் ஆத்தங்கரையில் மண்ணு காமிச்சு இதில் தான் சேர்த்து பெயிண்ட் பூசி இருக்கிறாங்க அப்படி சொல்லுங்க. இதுக்கு போய் பொம்மையெல்லாம் ஆத்தங்கரைக்கே வந்து காமிச்சிருக்கலாம்ல. மண்ணை காட்டுறதுக்கு இவ்வளோ தூரம் இதெல்லாம் வச்சு காட்டி, இவ்வளோ ஆசையை காட்டி பெயிண்ட் எல்லாம் காமிச்சு இங்கே வந்து இது நாங்கள் ஏற்கனவே ஆத்தங்கரையில் விளையாடிட்டு தான் இருக்கோம். அதுதான் இதுன்னு உனக்கு தெரியலையே. அதனால பஞ்சபூரத்தை நான் சொல்ல போகிறேன், அதை வச்சு நீ சத்தை கண்டுபிடிச்சிக்கலாங்கிற. சத்தையே காட்டுறதை விட்டுட்டு நீ எதுக்கு நீ பஞ்சபூதத்தை காட்டிட்டு இருக்கிற? இல்லைப்பா, அந்த சத்து தான் பஞ்சபூதமாக இருக்கு. இதுதான் விஷயம். இதை 50 ஸ்லோகம் சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த சத்து என்பது கடவுளாக இருக்கிறதுனாலையும், அந்த கடவுள் தான் ஆத்மாவாக இருக்கிறதுனாலையோ, அந்த ஆத்மா தான் நான் என்று சொல்லப்படுவதனாலையோ, அந்த நான் கடவுள் என்று ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறதுனால அவனுக்கு இந்த சுத்தி வளைச்சி சத்தை பஞ்சபூதமாக்கி, பஞ்சபூதம் மேலே சத்தில் அடக்கி, அந்த சத்து நீ தான் காட்டும். இப்போ அந்த தொழிலை எப்படி செய்கிறார்? இது ஒரு டீச்சிங் மெத்தடால் அத்தியாரோபம் பண்ணி அபவாதம் பண்றார். அறிந்ததை கொண்டு அறியாததை அறிய வைப்பது சாகசந்தரி நியாயம். ஒரு பிராங்க்னு சொல்லுவாங்க. பிராங்க்னு என்ன? சின்ன குழந்தைகளை ஏமாத்துறது. நம்ம கூட ஒய்ஃபை வந்து அப்படி இப்படின்னு சொல்லி பயந்துருவாங்க. அப்புறம் சும்மா விளையாட்டுக்கு அப்புறம் எங்கேயா தூரத்தில் கேமரா ஒழிஞ்சிருக்கும், அங்கே அவங்ககிட்ட எதுவும் பேச்சு கொடுப்பாங்க, அவங்க திணறி போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தோன்னே பயப்படாதீங்க, அங்கே பாருங்க சும்மா வேடிக்கைக்காக இருக்குது. இது பேர் பிராங்க். இப்படி ஒரு பிராங்க். அதில் 2 பேர் இப்படி கையில் இப்படி பிடிச்சிட்டு போகிறாங்க. ஒன்றுமே இல்லை, இங்கே ஒருத்தர் இருக்கான், எதிரில் ஒருத்தர் இருக்கிறான். 2 பேர் அப்படியே ரோடை கிராஸ் பண்ணுறாங்க. நடுவில் ஒன்றுமே இல்லை, ஆனால் வரவங்களாம் கண்ணாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாம் டிராஃபிக் எல்லாம் நின்றுட்டு, ஒரு சைக்கிள்காரன் மட்டும் நடுவில் போகிறான். அது சின்ன பையன், அவனுக்கு மட்டும் சத்து இல்லைன்னு தெரியுது, மற்றவங்களாம் சத்துன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பொருள் இருந்தும் இல்லாமல் தெரியும், இல்லாதது கூட இருக்குது மாதிரி தெரியும், அப்படி நடிக்க வைக்கிறோம். இல்லைதான் அந்த பொருள், ஆனால் இந்த 2 பேருடைய கை தானே அந்த பொருள் இருக்கிறத காட்டுது. ஒருவேளை கண்ணாடி எடுத்துகிட்டு போகிறாங்க, நீங்கள் இந்த கை இல்லைன்னாக்க நீங்கள் அது உள்ளே போய் மோதிருப்பீங்கல்ல. உண்மையான கண்ணாடி எடுத்துகிட்டு போயிருந்தா நீங்கள் அது சொல்லுறது உங்களுக்கு புரியுதா? ரோடில் வந்து இந்த முனையில் அந்த முனையில் 2 பேர் பெரிய கண்ணாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க கை பிடிச்சிருக்கு தான் தெரியுது, கண்ணாடி உங்களுக்கு தெரியுதா? எல்லாம் ஜாக்கிரதையாக நின்றுடுறாங்கல்ல. அந்த கண்ணாடி யார் காட்டி கொடுத்தது? இவங்க 2 பேரும் தான். இதை பயன்படுத்தி நம்மளை பிராங்க் பண்ணுறாங்க. கட்டடத்தில் போன்ற இடத்துலலாம் கட்டடத்தை சுற்றிடும் கண்ணாடியை காம்பவுண்ட் வாரி கட்டம் கட்டிடுறாங்க இல்லையா? தூய கண்ணாடிகள், வெளிச்சம் வரணும்ன்ட்டு சன்லைட்டை நான் ஹார்வெஸ்ட் பண்ணணும், எதுக்கு உள்ள லைட்டை போட்டு அப்படி வந்து பண்ணியிருக்கிறாங்க. சோலேரியம்னு சொல்கிறாங்க. அந்த கண்ணாடியை உள்ளே வேலை செய்கிறவங்க, மேஸ்திரிங்க, இவங்கெல்லாம் கட்டி முடிக்கிற வரைக்கும் கடப்பாறை, கம்பி, கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. இவங்க அது மேலே இடிச்சிட்டாங்கன்னு என்ன?
அவங்களுக்கு இருக்கிறது தெரியாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, கட்டடம் முடிகிற வரைக்கும் அதில் ஒரு பெருக்கல் குறியில் சுண்ணாம்பில் போட்டு வச்சுருப்பாங்க. எல்லாத்துலேயும் பெருசாக. இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய கண்ணாடி இருக்குன்னு வச்சுங்க. என்கிட்ட ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், அவர் பேர் ஜம்புலிங்கம். அவர் கோச்சிக்க மாட்டார், ஏன்னா அவர் தான் இந்த கதையை சொன்னார். அவர் சீனாவுக்கு பயணம் போகிறார். அவர் டமா நெத்தியில் இவ்வளோ பெருசு வீங்கிருது. இன்னங்க போயிட்டு சீனாவுக்கு போயிட்டு இப்படி வீக்க வந்தது, அது ஏன் கேட்குறீங்க மணி அப்படின்னு 2 பழைய பேர். அது ஒரு கண்ணாடி கதவுங்க. நான் நேராக போய் அடிச்சுட்டேன், நெத்தியில் உடஞ்சிச்சு. ஒரு வாரமாக இப்போ இன்னும் வீக்கம் குறையில. அந்த ஊர் ஜனங்களுக்கு அது தெரியுது போல, இவருக்கு தெரியல. அதனால் அவருக்கு தெரிகிற மாதிரி டேஞ்சர் ஏதாவது எழுதி வச்சிருக்கணும். அந்த கண்ணாடி கடை போனவொடனே விலகி இருக்கும், இவர் போகும்போது விலகலை. இப்போ ஒரு பொருள் இருக்குது, புலன்களுக்கு எட்ட மாட்டேங்க. அது எட்டும்படி செய்வதற்கு நாம் ஏதாவது ஒன்று செய்கிறோம். அதனால் எட்டும்படி செய்வதற்கு கடவுள், நான் இருக்கிறேன், உனக்கு எட்ட முடியாது, நான் எட்டும்படி செய்வதற்கு உனக்கு ஒரு உபாயம் செய்கிறேயா. அதுதான் உன் உடம்பு, உன் புலன்கள், இந்த உலகம். இதை நீ பயன்படுத்தும் போது கடைசியாக நீ கடவுள் இருக்கிறாருன்னு கண்டுபிடிப்பார், கடவுள் தான் இப்படி இருக்கிறாருன்னு கண்டுபிடிப்பார், கடவுள் தான் நானுன்னு கண்டுபிடிப்பேன் அப்படின்னு 3 வகையிலையும் அதை காட்டுறதுக்கு இந்த சிருஷ்டியை அவர் பண்ணிடுறது. இப்போ இந்த இனிமேல் வர ஸ்லோகம்லாம் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், இதை பற்றி பேசுவோம். வந்திருக்கீங்களாமா? வாங்க. ஞானேந்திரிய கர்மேந்திரிய பஞ்சகம் அப்படின்னு இதை பற்றி நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சுதன் பாவாம் பேர், குட்டி பையன். கிருத்திக் வர்ஷன். வா, ஐஃபில் டவர் பார்க்குறீங்களே. கண்ணு இருக்கா? அதில் என்ன செய்கிற நீ? பார்க்கணும். மூக்கு இருக்குதா? அதில் என்ன செய்கிற நீ? இந்த வாசனை. நாக்கு இருக்குதா? அதில் என்ன பண்ணுற? ருசியாக இருக்குது. காது இருக்குதா? அதில் என்ன கேட்குற? நான் பதிலே சொல்லிட்டேன். 8 காலுக்கு எத்தனை கால்? காதால் கேட்குற. கண்ணத்தை தொட்டாக்கா தெரியுது. இப்போ உனக்கு 5 உணர்வு இருக்குல்ல. காட்சி உணர்வு, சப்த உணர்வு, சப்த, ஸ்பரிச, ரூப, ரச, கந்த அப்படின்னு சமஸ்கிருதம் சொல்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோம்? தொடு உணர்வு, கேள்வி, சப்த உணர்வு, காட்சி உணர்வு, அப்படி நெல் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். அப்புறம் ருசி உணர்வு, வாசனை உணர்வு, எல்லாமே மூஞ்சிலே இருக்குது. இந்த முகமே 5 உணர்வுக்கும் இடங்குது. இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். வாங்க. உள்ளே போகிறதெல்லாம், வாய் வழியாக போகிறதெல்லாம் டேஞ்சர். என்ன சாப்பிட்டோமோ அது வாய் வழியாக வெளியே வருது பாருங்கள், அது ஒரு டேஞ்சர். அதனால் இந்த ஏந்திரியம் மட்டும் ரொம்ப இருக்கணும். ஆனால் எல்லாருக்கும் ஓப்பனாகவே வச்சுட்டார், ஜிப்பு வச்சுருக்கணும். வாக்கு, அப்புறம் இது கைகள், எடுத்தல், பாணி, பாதம், அப்புறம் மலஜலம் கடிக்கிறது பாயுரு, அப்புறம் இனவிருத்தி செய்யறது உபஸ்தம். இந்த 5 கருவிகளும் இருக்குது இவர்கிட்ட. இதெல்லாம் நம்ம பார்க்குறது வெளியே தெரிகின்ற பொறிகள். ஆனால் இதை செய்விக்கிறதுக்கு உள்ள ஒன்று இருக்குது, அது கண்ணுக்கு தெரியாது. அதுதான் புலன்கள். இதெல்லாம் பொறிகள். ஒருத்தர் கண் இருக்குதுன்றதுனால அவர் பார்ப்பாரு அப்படின்னு நினச்சிக்கூடாது. பார்க்க முடியாமலும் இருக்கலாம். காது நல்லா அழகாக இருக்குது, ஜுவல்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க, ஆனால் வெடி மருந்து வெடிச்சா கூட கேட்காது, அது தெரியாது. அப்போ என்ன சொல்லுவோம்? பொறிகளால் ஒரு பிரயோஜனம் இல்லை, புலன்களால் தான் பிரயோஜனம். அதைத்தான் நம்ம ஞானேந்திரியங்கிறோம். இப்போ அதெல்லாம் இருக்கிற இடத்த காட்டுறதுக்கு தான் இவங்கெல்லாம் காட்டுறாங்க. காது இருக்கிறதுனால உள்ள கேட்குது. காதே இல்லை கோழிக்கெல்லாம், ஆனால் காது கேட்குதே. நம்மள மாதிரி காதெல்லாம் இருக்குதா கோழிக்கு? ஆனால் காது கேட்குது. இப்போ காது, செவின்னா என்ன சொல்லணும்? உண்மையில் உள்ளே இருக்கக்கூடிய நுட்பமான ஒரு செயலியை தான் சொல்லணும், ஒரு அப்ளிகேஷன். அது சாஃப்ட்வேர் அப்படிங்கிறாங்க.
சமஸ்கிருதத்தில் அதுக்கு பேர் சூக்ஷ்மம்னு பேர். இப்போ வெளியே இருக்கிறது பேர் ஸ்தூலம்னு பேர். இது ஹார்ட்வேர். இதுதான் உண்மையிலே சாஃப்ட்வேராக இருக்குது. எலும்பு தான் ஹார்ட்வேர். ஆனால் அவங்க வந்து இங்கிலீஷில் அவங்க வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அப்படின்னு தெரியும். நிறைய பேர் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு ஸ்க்ரீனை பார்த்து காட்டுவாங்க. ஸ்க்ரீன் தான் எல்லாருக்கும் கம்ப்யூட்டர். சினிமாவில் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுற ஸ்க்ரீன் தான் காட்டுறாங்க. கம்ப்யூட்டர் கீழே இருக்குது. அது ஒரு பெரிய டவர் மாதிரி இருக்குது. அதில் கம்ப்யூட்டர் பண்ணுறது எதுன்னு பார்த்தோம்னா அது ஃபேன் பக்கத்தில் குழு குழுன்னு ஒன்று வச்சுருக்க ஒரு நகை கண் அளவு இருக்கிறது தான் கம்ப்யூட்டரே. அது நுட்பமாக போயிட்டுருக்கு. இங்கே ஸ்தூலமாக இருக்கிறத வச்சு உள்ள நுட்பம் இருக்குதுங்கிறத நம்ம அனுமானம் பண்ணுறோம், இருக்குது பார்க்குறோம். இதை அவர் நமக்கு சொல்லித்தராருங்க. 5 ஞானேந்திரியங்களும் 5 கர்மேந்திரியங்களும் அதுக்கு தேவையான இடங்களும் இருக்குது. காட்டி கொடுக்குற ஸ்தூலமான இடங்களும் இருக்குது, உள்ள சூக்ஷ்மமான அதனுடைய செயலியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அவங்க பயன்படுத்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேருக்கு பதிலாக அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்தூல சூக்ஷ்ம அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ இந்த கண்ணு தான் பார்க்குதுன்னா அந்த கண் சிமிட்டுறாரு, அது யார் பண்ணுறது? கண்ணே பண்ணிக்குதா? கண்ணே பண்ணிக்குதுன்னா எப்போ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது பண்ணாதுன்னா எப்பவும் பண்ணாமல் இருக்குது. ஆனால் கண்ணை எப்பயாவது பண்ண வைக்குது, பண்ண விடாமல் பண்ணுது. அப்புறம் கண்ணுக்கு வேறு யாரோ ஒருத்தர் கட்டுப்படுத்துறாருன்னு தெரியுது இல்லையா? அதுவும் நமக்கு கண்ணுக்கு தெரியல. ஆனால் கண் சிமிட்டுறதை வச்சு உள்ளே யாரோ ஒருத்தர் அதை ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுது, இந்த 5 புலன்களிலேருந்து வர விஷயங்களெல்லாம் திரட்டி எப்படி வாழ்ந்தால் சுகமாக வாழலாம், எப்படி தப்பிச்சிக்கலான்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது இல்லையா? இப்போ இவர்கிட்ட இருக்கிற இந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்லாம் வச்சுக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடியது அவர் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உள்ளே இருக்குது. அதை பயன்படுத்துகிற மைய கட்டளை இயந்திரம் அது என்ன பண்ணுது, இந்த உடம்பையும் உள்ளத்தையும் பத்திரமாக பார்த்துக்கிட்டு அதுக்கு சுகத்தை கொடுக்குது. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட முக்கியமான வேலை என்னங்க, எப்போ சுகமாக இருக்கணும், பத்திரமாக இருக்கணும். இதுதான் அர்த்த காமம்னு பேர். பத்திரமாக இருக்கிறது பேர் அர்த்தம், சுகமாக இருக்கிறது பேர் காமம். இதை மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு. நான் சுகமாக இருக்குன்னா நான் மற்றவங்களை இடைஞ்சல் இருக்கக்கூடாது, நான் பாதுகாப்பாக இருக்கணும், மற்றவங்கள நான் எதுவும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு வாழ்ந்தால் அது தர்மம். இப்போ இந்த சாஃப்ட்வேருக்கு பின்னாடி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 3 கமாண்டில் ஒர்க் பண்ணுது. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு 3 கமாண்டு கொடுத்துருக்குறோம். யூ ஷுட் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். அது ரோபாட்டிக்ஸ் லா, அசிமோவுடைய ரோபாட்டிக் லால முதல். யூ மஸ்ட் கிவ் மேக்ஸிமம் ப்ளஷர் டு யூ கொடுக்கணும், அதை வாங்கி கொடுக்கணும். மேக்ஸிமம் ப்ளஷர், மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் தர்மம், யாருக்கும் இதனால் ஹிம்சை வரக்கூடாது. இது ஒரு 3 லா. அதான் ரோபாட்டிக் லால கொடுத்துட்டுறாரு. அசிமோ தான் அந்த ரோபாட்டில் கொடுத்துட்டுறாரு. ரோபோட் மனிதனிடம் கட்டளைகளை செய்ய வேண்டும், மீறக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் தனக்கு துன்பம் அதே யாரும் துன்பம் வராதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும். 3வது, அதை பாதுகாத்து கொள்ளும்போது முதல் கட்டளையும் மீறக்கூடாது. இப்படின்னு ஒரு டைட் லா வச்சிருக்கிறார். அதனால் ரோபோட் என்றைக்கும் மனிதனுக்கு அடிமையாக தான் இருக்கும், நம்மளை எப்பவுமே ஆளாது. இந்த லாவை நம்ம கொடுத்துட்டோம்னா எதுக்கு, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை கடவுள் நமக்கு கொடுத்துருக்குறார். தர்ம அர்த்த காமம். யாருக்கும் இன்ஜுரி பண்ணாமல் உன்னை பாதுகாத்துக்கோ, யாருக்கும் இன்ஜுரி துன்பம் கொடுக்காம நீ இன்பம் அனுபவிச்சுக்க. அந்த யாருக்கும் இன்ஜுரி என்ற ஹிம்சை அப்படின்ற அஹிம்சை சொல்லுது இல்லையா, அது பேர் தர்மம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 3த்தையும் கொடுத்து தான் நம்ம சிருஷ்டி பண்ணியிருக்க. நீ போகலாம். இனிமேல் இந்த ஸ்லோகத்தில் எப்படி சொல்கிறாரு பார்ப்போம். இதை தான் நான் போகிறேன், வேகமாக பார்ப்போம். சப்த ஸ்பர்ஷௌ ரூப ரசௌ கந்தோ பூத குணா இமே ஏக த்வி த்ரீ சதுஹு
பஞ்ச குணா வியோம ஆதிஷு கிரமாத். இதனுடைய சேர்த்து படிப்பேன். சப்த ஸ்பர்ஷவ் ரூப ரசவ் கந்தவ் பூத குணோ இமே. இங்கே நாம் பார்க்கின்ற சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம், குணா, இந்த 5 குணங்களும் இமே. இப்போ நம்ம உணரணும். அதெல்லாம் இதை உணரணும்னா இந்த குணம் ஒரு பொருள் இருக்கணும். இந்த பூவில் என்ன குணம் இருக்குது? மனம் இருக்குது. அதனால் நான் அது இன்னும் பார்க்குறேன். இப்போ எனக்கு மனத்தை உணர்கின்ற தன்மை இருப்பதனால இதுக்கு மனத்தை கொடுக்கின்ற தன்மையும் இருக்குது. இது பேர் குணம். இந்த குணங்கள் இந்த பூவில் இருக்குது. இந்த குணத்தில் என்னென்னு இருக்குது? நான் தொட முடியுது. ஆஹா, என்ன ஸ்பரிசம், என்ன ரூபம், என்ன வெள்ளை விளையல்னு அழகா ரூபம், ஸ்பர்ஷம், கந்தம். இதில் ரசம் மட்டும்தான் இல்லை. ஆனால் வண்டுகளுக்கு தெரியும், இதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே தேன் ஒன்று வண்டு, அது ரசமாக வருது. அப்போ இந்த பூவில் ரூப ஸ்பர்ஷ சப்தம் இருக்குமா? பூ பூக்கும் சப்தம் கேட்குமா? யாரோ ஒருத்தர் பாட்டு பாடியிருக்கார். சில பேர் பூக்கள் வெடிகுண்டுங்கிறார். ஆனால் எது பூக்கும் போதும் ஒரு வாசனை இருக்க தான் செய்யும். இருந்துட்டு போகிறார், விடுங்க. சரி, இந்த பொருளுக்கு 5 வித குணங்களையும் கொடுத்திருக்கிறார். நமக்கு இந்த 5 குணத்தையும் அறியும்படியும் வச்சிருக்கிறார். இப்போ ஸ்தூலமாக இருக்கிற பொருளில் 5 குணங்கள் இருக்குது. சூக்ஷ்மமாக இருக்கிற என்கிட்ட 5 குணங்களை உணரும் தன்மையை கொடுத்துருக்கிறார், அறியும் தன்மையும் கொடுத்துருக்கிறார். இதுதான் சிருஷ்டியில் பெரிய ஆச்சரியம். ஸ்தூலத்தில் குணங்களையும் சூக்ஷ்மத்தில் அந்த குணத்தை அறிந்து உணரும் தன்மையும் அவர் கொடுத்துருக்கிறார். இல்லை, இந்த குணம் இங்கே பார்க்கின்ற குணங்களெல்லாம் வியோமாதிஷு, ஆகாயம், வியோமம்னா ஆகாயம், ஆகாயம் முதற்கொண்ட 5 பூதங்களுக்கும் முறையே கிரமே ஏக த்வி த்ரி சதுகு பஞ்ச குணா அப்படின்னு சொல்கிறார். இப்படின்னு பார்ப்போம். இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய புலன்கள் 5, ஆனால் வெளியே இருக்கக்கூடிய பொருளுக்கு குணங்கள் 5. இந்த குணம் பஞ்சபூதங்களில் வருது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த பொருள் அப்போ பஞ்சபூதம் இருக்கணும் இல்லையா? அதனால தானே 5 குணங்களும் கொடுக்குது. இதில் பஞ்சபூதம் இருக்குதா? ஆகாயம் இருக்குது, இதில் வாயு இருக்குது, இதில் அக்னியும் இருக்குது, தண்ணீரும் இருக்குது, நிலமும் இருக்குது. இதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஆகாயம், வாயு, அக்னி, ஆபக, பிருத்திவி அப்படின்னு சொல்கிறோம். இதை ஆகாயம், காற்று, வளின்னு சொல்கிறோம். விண், வளி, அப்புறம் ஒளி, அப்புறம் நீர், நிலம், அப்படின்னு 5 பொருள் சொல்கிறோம். இந்த 5 பொருளுக்கும் 5 குணங்கள் இருக்குதான். ஆனால் ஒன்றுக்கு 5 குணம் இருக்குது, ஒன்றுக்கு 4 குணம் இருக்குது, ஒன்றுக்கு 3 குணம் இருக்குது, ஒன்றுக்கு 2 குணம் இருக்குது, 1 குணம் இருக்குது. அப்படி சொல்கிறாரு. ஏக த்வி த்ரி சதுகு பஞ்ச குண வியோமாதிஷு, ஆகாயம் முதற்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். கிரமாத், வரிசைப்படி. வரிசைப்படி என்ன? ஆகாயம், காற்று, அக்னி, நீர், நிலம். அப்போ முதல்ல இருக்கக்கூடிய ஆகாயம். ஆகாயத்துக்கு 1 குணம், அதுதான் சொல்கிறார். ஏக, அது என்ன? அது சப்தம். இந்த ஆகாயத்தில் சப்தம் உண்டாகுமா? ஆகாயத்தில் சப்தம் இருக்கும். சயின்ஸ் படி எல்லாம் கேட்கக்கூடாது. காதில் தானே சப்தம் இருக்காது, ஆகாயத்தில் சப்தம். காற்று சப்தம் போடணும்னா ஆகாயம் இருக்கணும் இல்லை? ஆகாயம் இல்லைன்னா சப்தம் எப்படி வெளியே வரும்? சரி, இந்த காற்று பூமியில் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதுங்கிறீங்க? பூமி ஒரு ஆப்பிள் பழம் மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இது மேலே காற்று இருக்குது, நம்ம சுவாசிக்கிற காற்று எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால், இது மேலே நெயில் பாலிஷ் பூசினா எப்படி இருக்கும்? அவ்வளோதான் இருக்குது காற்று. அதுக்கு மேலே காற்று கிடையாதுமா. 10 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டீங்க வைங்க, அதுக்கப்புறம் காற்று இருக்காது, மூச்சு திணறிடுவார். இப்போ ஸ்பேஸ் ஷட்டிலில் போகிறவங்கெல்லாம் 100 கிலோமீட்டர், 350 கிலோமீட்டர், 36,000 கிலோமீட்டரில் தான் ஒன்று இருக்குது. அதுதான் ஜியோ சென்ட்ரிக். நீங்கள் ஜிபிஎஸ்லாம் சொல்கிறீங்களே,
அவங்கெல்லாம் 36,000 கிலோமீட்டருக்கு மேலே தான் சுற்றுறாங்க. 40-50 சேட்டலைட்ஸ் அங்கே சுற்றிட்டு இருக்குது ஓயாமல். அவங்களால தான் அவங்க செல்ஃபோனில் ஜிபிஎஸ்லாம் பண்ணுறீங்க. சரி, அங்கே காற்றே கிடையாது. ஆனால் அங்கேருந்து நமக்கு தகவல் வருதே, சப்தம் வருது இல்லை. இப்போ சப்தம் வர்றதுக்கு ஆகாயம் தேவை, காற்று உதவி பண்ணுது. தண்ணியில் கூட சப்தம் போகும். முதலைகள், திமிங்கலம் போன்றதெல்லாம் கடலில் சத்தம் போடுது, அது இன்னொரு திமிங்கலம் கேட்குது, தண்ணி வழியாக தானே போகுது. ஆகாயம் கட்டாயிருக்கணும். அதனால் ஆகாயத்துக்கு ஒரு குணம். என்ன குணம்? சப்த குணம். வாயுக்கு 2 குணம், அக்னிக்கு 3 குணம், நீருக்கு 4 குணம், அப்புறம் மண்ணுக்கு 5 குணம். அது என்னன்னு சொல்லுவார். பிரதீத் துவனி வியஸ்சப்தோ வாயவ் வீசி இதி சப்தனம் அனுஷ்ணம் அசீதம் சம்ஸ்பர்ஷோ வன்னே புகுபுகுத்வனி உஷ்ணஹ ஸ்பர்ஷஹ பிரபாரூபம் ஜலே புலுபுலுத்வனி சீத ஸ்பர்ஷஹ சுக்லரூபம் ரசோ மாதுர்யம் ஈரிதம் பூமௌ கடகடா சப்தः காட்டின்யம் ஸ்பர்ஷः இஷ்யதே நீலாதிகம் சித்திரரூபம் மதுர ஆம்லாதி ரசः சுரபி தரகந்தௌ द्वौ गुणा सम्यक् विवेशिताः श्रोत्रं त्वक्चक्षुषि जिह्वा घ्राणं च இந்திரிய பஞ்சகம் இப்படின்னு ஒரு 6 ஸ்லோகங்களை சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறாரு? ஆகாயத்தில் ஒரு குணம் இருக்குது, பிரதித்வனி, எதிரொலி கேட்குது. இந்த எதிரொலி கேட்குறதும் ஒலி உண்டாகிறதும் ஆகாயம் இருந்தால் தான் நடக்கும். அதுக்கு பிரதித்வனிங்கிறார், எதிரொலி. வாயு அதுக்கு 2 குணம் இருக்குதா, வீசி அப்படின்னு சத்தம் போடுதான், விஷ் விஷ்னு. வீசி இது சப்தனம், அப்படி ஒரு சத்தம் போடுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு குளிர்ச்சியும் வெப்பமும் இல்லாத ஒரு ஸ்பரிசமும் தருது இந்த காற்று. அதை அனுஷ்ணம் அசீதனம் சம்ஸ்பர்ஷம், இப்போ 2 விதமான குணத்தை காற்று கொண்டு இருக்குது. ஒன்று இந்த வீசின்னு சத்தம் உஷ் உஷ்ன்னு, இன்னொன்று குளிர்ச்சியும் இல்லாமல் அல்லது சூடும் இல்லாத ஒரு ஸ்பர்ஷத்தை கொடுக்குது. அப்புறம் வன்னி, வன்னின்னா நெருப்பு. நெருப்புக்கு 3 குணம் அப்படி தான் சொல்லியிருக்காரு. 3 குணம் என்ன? அது புகு புகு துணி, அது எரியும் போது புகு புகு புகுன்னு எரிதான், அது ஒரு சப்தம் போடுதான். அப்புறம் உஷ்ண ஸ்பர்ஷம், அதுலேருந்து உஷ்ணங்கிற ஒரு தொடு உணர்ச்சி இருக்குது. அப்புறம் பிரபாரூபம், ஒளி கொடுக்கறது, அந்த கண்ணுக்கு தெரியுது. இது 3 குணம் இருக்குது. ஜலே, நீருக்கு என்ன பண்ணுறதுன்னா புலு புலு துவனி, அது தண்ணி வேணால் புலு புலு புலுன்னு ஓடுதான். அப்புறம் சீத ஸ்பர்ஷம், குளிர்ச்சியாக இருக்குதா. அப்புறம் தூய்மையான சுக்ல ரூபம், இப்போ 3. ரசம், அதில் ஒரு அந்த ரசம் மாதுரியம், மாதுரியம்னா ஸ்வீட்டாக இருக்குது, நம்ம சிறுவாணி தண்ணி மாதிரி ஒரு காலத்தில் இருந்தது அந்த மாதிரி. அப்போ அது 4 குணம் இருக்குது. இப்போ பூமம், நிலத்துக்கு கடகட சப்தம், கல் போட்டோம்னா கடகடன்னு கூழாங்கல் ஆடுது. அப்புறம் காடின்யம் அப்படின்ற தொட்டு பார்த்தா கடினமாக இருக்குது, அது பேர் காடின்யம் என்று இருக்கிறது இஷ்யதே. அப்புறம் நீலாதிகம், அந்த ப்ளூ மெட்டல், அந்த கருங்கல் எப்படி இருக்குது, கொஞ்சம் ப்ளூவாக இருக்குது, அதனால தான் ப்ளூ மெட்டல்ங்கிறாங்க. நீலாதிகம் சித்திர ரூபம், அப்போ பல விதங்களில் வரிகளெல்லாம் செய்யப்படுது. சில கல் எடுத்து பார்த்தோம்னா பிள்ளையார் மாதிரியே தெரியும் அப்படிலாம். அப்புறம் அதில் டேஸ்ட் இருக்குது, மண் எடுத்து போட்டால் சிலது ஸ்வீட்டாக இருக்குமா மதுரம், சிலது ஆம்லாதிகம் துவர்ப்பாக இருக்குமா. ஆம்லாதினா நெல்லிக்காய், அந்த துவர்ப்பும் இருக்கிறது பார்க்குறோம், ரசம் இருக்குது. இப்போ 5 குணம் இருக்குதுன்னு பார்க்குறாரு. இப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் இந்த 5 பூதங்களுக்கும் தலா 1, 2, 3, 4, 5 என்று குணங்களை கொண்டிருக்கிறது. அப்போ மண்ணுக்கு மட்டும் 5 குணம் இருக்குது. அது சப்தமும் போடும், ஸ்பரிசமும் தரும், வடிவமும் தரும், வாசனையும் தரும். அதான் சொல்கிறார். சுரபீதர கந்தம்,
அதில் நல்ல ஒரு வாசனையும் வரும், மண் வாசனை இப்படின்னு சொல்கிறார். இவ்வாறு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எதுக்காக சொல்கிறாரு? இந்த 5 குணங்களும் இந்த வெளியே இருக்கக்கூடிய ஸ்தூலமான பஞ்சபூதங்களுக்கு இருப்பதனால அந்த பூதங்கள் இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களுக்கு உணர்வதற்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. மண்ணுக்கு ஸ்பரிசம் இல்லைன்னு வைங்க, நீங்கள் உட்காருவீங்களா தரையில்? பூமிக்கு ஸ்பரிசன்ற குணம் இல்லைன்னு வைங்க, நீங்கள் உட்கார்ந்துருக்கு தெரியுமா? அது இருக்கிறதுனால தானே ரொம்ப நேரம் உட்கார முடியல. ரொம்ப ஹார்டாக இருக்குது சார் தர. அந்த ஹார்ட்னஸ், இந்த காடின்யம், அது ஸ்பரிசம் தானே. அப்போ அந்த குணத்தை கொண்டிருப்பதனால தானே நம்ம உயிர் வாழ முடியுது. அப்போ அது உணர்வதற்கு நமக்கு ஒரு உணர்ச்சி இருக்குது இல்லை, தொடு உணர்வு. இந்த மலரை இருக்குதுன்னு நான் சொல்கிறது காரணம், இது வாசனை காட்டி கொடுக்குது, என்னை தொடு உணர்ச்சி காட்டி கொடுக்குது, இதனுடைய வண்ணம் காட்டி கொடுக்குது, இதனுடைய ருசி காட்டி கொடுக்குது. இந்த குணங்கள் இல்லைன்னா இது இல்லைன்னு சொல்லிடுவேன். இப்போ இந்த குணங்களெல்லாம் இந்த பூதங்களுக்கு கொடுத்து, அந்த குணங்களெல்லாம் அறிவதற்கு கொடுத்து, என்னால் அது இருக்கிறது என்று சொல்லும்படியாக ஒரு நிர்பந்தத்தை உண்டாக்கியிருக்கிறார். இதெல்லாம் வெளியே இருக்கிற குணத்தை காட்டினாரு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது காட்டுறாரு. இப்போ அவர் சொல்கிறாரு, ஸ்ரோத்ரம் துவக்கு சக்ஷுஷி ஜிஹ்வா கிராணம் ச இந்திரிய பஞ்சகம். இந்த 5ஐயும் அறிவதற்காக நமக்கு இந்திரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சூக்ஷ்மமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறார். இந்த பஞ்ச இந்திரியங்கள் இருக்குது இல்லையா, அது இருக்கிறதுக்கு இடம் வேணும். வாசனை அறிகிற உங்களுக்கு அறிவுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா, அந்த சாஃப்ட்வேருக்கு. அதுக்கு மூக்குன்னு வச்சிருக்கிறார். காண்பதற்கு ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கிறார், ஒரு சூக்ஷ்மமான புலன். அது இருப்பதற்கு ஒரு இடம் கொடுக்குறார், கண்ணு. அதனால் இதெல்லாம் இடங்கள். இது பேர் கோலகம்னு பேர். அதே மாதிரி கையின்ற ஒரு சேட்டை பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குதுல்ல. கையை வச்சுட்டு சும்மா இருக்கிறியான்னு கேட்குறான். கையை சொல்கிறான், கையை அடிக்கிறோமா? முதுகில் தான் 2 விளாசுறோம். கண்ணு செய்தோம்னா கண்ணை குத்திடுறோமா? முதுகில் தான் 2 அடிக்கிறோம். இப்போ கையை சேட்டை பண்ணுறதுக்கு கையே காரணம் இல்லை. அப்படி பண்ணுறதானே எல்லாரும் சேட்டை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவன் பாரு கையை வச்சுட்டு சும்மா இருக்கிறான், நீ எதுக்கு இப்படி தோண்டிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறான். அப்போ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது இல்லை, அந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம முடுக்கி விட்டுருக்குறான். அப்போ அந்த சாஃப்ட்வேர் இருக்கிற இடத்த காட்டுறதுக்கு கையின்னு ஒன்று தேவைப்படுது. அந்த சாஃப்ட்வேர் அதில் தான் வேலை செய்யுது. அதனால் அங்கேயே இருக்குதுன்னு தேட வேண்டாம், எல்லாம் ஒரு மூலையில் இருக்குது, வச்சிருக்கிறாங்க. அதனுடைய கோலகம் இது. இப்போ காலுக்கு ஒன்று, இனவிருத்திக்கு ஒன்று, அதெல்லாம் அவர் சொல்கிறாரு. கர்ணாதி கோலக படிச்சிடுமா? இல்லை, கர்ணாதி கோலகஸ்தம் தத்து சப்தாதி கிராகம் கிரமாத். காது முதலான கோலகங்கள், காது முதலானன்னு சொன்ன மீதெல்லாம் சொன்ன, காது கண்ணு மூக்குன்ற இடத்துல சப்தம் முதலிய புலன்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படிப்பட்டது? சௌக்ஷ்மியம், சொல்லுங்க. சௌக்ஷ்மியம், காரிய, அனுமேயம், தத் பிராயோ தாவேத் பகிர்முகம் அப்படின்னு சொல்கிறார். இந்த வெளியே தெரிகின்ற அந்த கோலகங்கள் ஞானேந்திரியங்களுக்கு உள்ள பொறிகளுக்குள்ள புலன்கள் மறைந்திருக்கிறது, அது சௌக்ஷ்மியங்கிறார். அப்படின்னா சூக்ஷ்மம் அப்படின்னு அர்த்தம். சூக்ஷ்மம்னா கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம், காதுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். உங்கள் புலனங்கால பார்க்க முடியலன்னா அது பேர் சூக்ஷ்மம். ஒரு பொருளை பொடியை பண்ணிட்டோம், அப்போ கூட அந்த பொடியை நீங்கள் பார்க்கலாம். அது அணுவாக்கிட்டோம்னா பார்க்க முடியுமானா முடியாது. அணு அளவுக்கு போயிட்டோம்னா, அந்த அணுவை திரட்டி ஒரு பொருளாக்குனா நீங்கள் பொருள்னு பார்க்கலாம். அது அணுக்களாக பார்க்கணுன்னா உங்களால் பார்க்க முடியாது. அது சூக்ஷ்மம், அது சௌக்ஷ்மியம்ங்கிறார். இந்த புலன்களெல்லாம் எங்கே காட்டு அப்படின்னு கேட்டேன்னா முடியாது. ஒரு எழுத்தாளர் இருந்தார், டாக்டர்கிட்ட காட்டார், கண்ணில் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்ணாடி கூட மாற்ற வேண்டாம், நல்லா தான் இருக்குதுங்கிறாங்க, இருந்தாலும் ஒரு மாறிது. அப்போ நான் சொன்னேன், கண்ணு கோலகம்தான், சாஃப்ட்வேரில் தான் ப்ராப்ளம். அப்படி சொல்லுங்கள், டாக்டருக்கு அது ஏன் சொல்லலை அப்படின்னார். அது சூக்ஷ்மமானது, அது மூளையில் பிரச்சனை. வெளியே கயிறு இருக்குது, இவன் பாம்பை பார்க்குறான். இப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? சாஃப்ட்வேரில் தானே பிரச்சனை. அது உள்ளதை உள்ளபடி தானே ஃபோட்டோ எடுக்கணும். இவன் கயிறுக்கு பதில் பாம்பை பார்க்குறான். இப்படி
இப்போ உள்ளுக்குள்ளே ஏதோ கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்மம் இருக்கிறது. இந்த சூக்ஷ்மத்தை இன்னும் வித்யாரண்யர் வேறு இடத்துல நிறைய விளக்குவார். அப்போ நம்ம பார்ப்போம். இப்போ சுருக்கமாக பார்ப்போம். ஸ்தூலம் புலப்படும், சூக்ஷ்மம் புலப்படாது. ஸ்தூலம் பருண்மையானது, சூக்ஷ்மம் மிக நுட்பமானது. சூக்ஷ்மம் ஸ்தூலத்தை வியாபிக்கும், ஆனால் ஸ்தூலம் சூக்ஷ்மத்தை வியாபிக்காது. வியாபித்தல் என்ன? அது நிரப்பிடுது. சூக்ஷ்மம் போய் எல்லா இடம் நிரம்பிடும். இப்போ காற்று எல்லா இடத்தும் நிரம்பிடுது. கருங்கல் இங்கே தான் கிடக்கும். எல்லா இடத்தும் போயிட்டு வாங்க அப்படின்னு முடிஞ்சால் போவேன். அப்போ வாயுனால எல்லா இடமும் அது சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால, இது ஸ்தூலமாக இருக்கிறதுனால, இப்போது கல்லை விட வாயு சூக்ஷ்மம், அதை விட சூக்ஷ்மம் ஆகாயம். இப்படி ஒவ்வொரு பொருளையும் பஞ்சபூதத்தை பார்த்தா சூக்ஷ்மமாகிட்டே போகுது. புலன்களும் அப்படியே சூக்ஷ்மமாகிட்டே போகுது. குணங்களும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. சூக்ஷ்மம் ஆக ஆக குணங்களும் குறையும். ஸ்தூலமான கல் நீராகும்போது ஒரு குணம் குறைஞ்சி போச்சு. நீர் அக்னி ஆகும்போது ஒரு குணம் குறைஞ்சி போயிடுது. வாயு ஆகாயமாகும்போது 4 குணம் குறைஞ்சி போயிடுது. ஒரே ஒரு குணம் இருக்குது. அந்த ஆகாயத்தில் குணத்தை விட்டால் என்ன ஆகும்? நிர்குணமாயிடும். அது எப்படி இருக்கும்? அதி சூக்ஷ்மமாக இருக்கும். இப்போ ஆகாயத்தையும் காட்டியும் ஒரு சூக்ஷ்மமான பொருளுக்கு குணமே இருக்காது. அப்படி ஒரு பொருள் இருக்குதா? கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இந்த விவேகமே. அதுக்கு தான் சொல்கிறாரு, உங்களை எப்படியாவது அந்த மாதிரி ஒரு பொருளை காட்டி கொடுக்கறதுக்கு இந்த விவேகத்தை நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சூக்ஷ்மத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்தூலத்தை வச்சு சூக்ஷ்மத்தை கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்னா சூக்ஷ்மத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே முடியாது. அந்த சூக்ஷ்மந்தான் அதிசூக்ஷ்மமான இன்னொன்று ஆத்மா காட்டிக்கணும்னா அதுக்கு லிங்க சரீரம்னு பேர். இந்த சூழல்லாம் சூக்ஷ்மத்தை காட்டிக்கணும்னா இது ஒரு சூக்ஷ்மத்துக்கு லிங்க சரீரம். கடவுளை ஒரு லிங்கமாக வச்சிருக்கிறோம் அங்கே, ஆத்மலிங்கேஸ்வரர். அவரு சூக்ஷ்மமானவர். அவரை காட்டி கொடுக்குறாரு. அவருக்கு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு இந்த ஸ்தூலத்துக்கு தான் பண்ணுறோம். இங்கே கல்லுக்கு போய் போடுறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அது காட்டி கொடுக்குற இடம். அதை தான் நம்ம வர்ஷிப் பண்ண முடியும். அது காரியத்தினால அனுமயம் பண்ண முடிகிறது. கண்ணுங்கிற சூக்ஷ்மம் இருப்பதை அவன் காண்கிறதுனாலும் அதை சொல்லுவதனாலும் அந்த காரியத்தை கொண்டு நாம் அது இருப்பதை அனுபவிக்கலாம். இப்போ ஒருத்தன் கை இருக்குது, என்கிட்ட கேட்பாங்க, உன் கையை கொஞ்சம் கொடுத்துட்றா, நான் அப்படியே பழச்சிக்குவேன் அப்படின்னு. சாஃப்ட்வேர் தான் முக்கியம். இந்த கையை கொடுத்து அவன் என்ன பண்ண போகிறான்? ஒருவேளை எனக்கு கை தான் எல்லா படம்லாம் வரையுதுன்னா நான் வேறு இடத்துல போய் படுத்துட்டு கையை மட்டும் அமுச்சிடுவேன். அவங்கவுங்க ஆஃபீஸுக்கு அவங்க மூளை அமுச்சிடுவாங்க. வாட்ச்மேன் அவருடைய கன்னு அல்லது துப்பாக்கி மட்டும் வச்சுட்டு போயிடுவான். அது வேலை பண்ணு. இப்படி ஒரு ராஜா பண்ணார். அவர் எல்லார் வீட்டுக்கும் கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க, அவர் வர முடியாது. அதனால் அவர் வந்து அரசாணை கோல்னு ஒன்று இருக்குது. அரசு ஆணை கோல், அரசாணை கோல், அதை மட்டும் அமுச்சிடுவார். அது வந்து ராஜா மாதிரி தூக்கிட்டு வருவாங்க. உஷ்ன்னு சொல்லுவாங்க, எல்லாம் விலகிடுவாங்க. அவருக்கு கொண்டாந்து அரசாணை கோலை வச்சுருவாங்க. அரசாணை கோலை நட்டுட்டு அப்புறம் தான் கல்யாணத்தை ஆரம்பிப்பான். இன்றைக்கா நம்ம செய்கிறோம். நம்ம எங்க ஆமாம், ராஜா வந்துருக்கிறார். ராஜ மரியாதை அதுக்கு. அரசாணை கோலை நட்ட பிறகு கல்யாணம் நடக்குது. இப்போ ராஜா வந்து எல்லார் கல்யாணத்துக்கும் வர முடியாதுல்ல. அவருக்கு இன்னைக்கு ஜனாதிபதி வரணும்னு நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படி இருந்தது. ராஜா வீட்டு கல்யாணம் வந்து எல்லாரும் ஒரு கோலை கொண்டு வச்சுட்டு வந்துட்டாங்க. எங்கே யாருமே வரக்காங்க பாருங்கள், எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஓ, நம்ம கோல் வச்சுருந்தா எல்லாம் கோல் வச்சுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு. ஒரு லிங்கம், அந்த கோலுக்கு ராஜா மரியாதை உண்டு. இந்த மாதிரி இந்த ஸ்தூலமான காது சூக்ஷ்மமான செவி என்ற புலனை காட்டி கொடுக்குது. சூக்ஷ்ம காரிய அனுமை, இந்த காரியத்தினால நாம் அனுமானம் பண்ணிக்கொள்ளலாம். கை இருக்குதே, அது நல்லா வரையுதே, அதனால் உள்ள ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இப்போ கை இருக்குது, ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாரு, விளங்கவே மாட்டேங்குது, கிள்னாலும் தெரியல, கை தூக்கி தலை சொரிய மாட்டேங்கிறாரு. அப்போ நான் சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னு தெரியுது. அப்போ இருக்குதையும் காட்டி கொடுக்குது, இல்லைங்கிறது காட்டி கொடுக்குது. இது அது சொல்கிறாரு. இந்த புலன்கள் வெளிமுகமாகத்தான் எல்லாத்தையும் பார்க்குது. காரணம் என்ன? இதை பயன்படுத்துகிற மனம் அவர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார். தலைக்குள்ளேயே இருப்பார். யார்? நம்முடைய மனம். பார்க்கணுன்னா கண் அனுப்பிட்டு பார்த்துக்குவார். அப்படியே மேய்ஞ்சிட்டு வருவார். இவர் போக மாட்டார். இங்கே இருந்துகிட்டே எல்லாம் நான் பார்த்துட்டேன்னு பார். மனம்தான் சொல்லுது பார்த்தேன்.
கண்ணு தான் போச்சு, காது தான் வெளியே போகுது. இந்த 5 பேரையும் வெளியே துரத்தி இவர் உள்ளேருந்து ஒருத்தர் அனுபவிக்கிறார். யார்? அவர் மனம். ஆனால் அவர் உள்ளகிறதையும் அனுபவிக்கிறாருன்னு சொல்கிறார். வெளியேகிறது மட்டும் இல்லை, உள்ளகிறதையும் அனுபவிக்கிறாரு. நீங்கள் வேணால் காதை பொத்திக்கிட்டு கேளுங்க, ஒரு சப்தம் கேட்கும், அது உள் சப்தம். அந்த இந்திரியம் வெளியவும் கேட்கும், உள்ளேயும் கேட்கும் அப்படிங்கிறார். நீங்கள் கண்ணை முடிக்குங்க, அப்போது இருட்டை பார்ப்பீங்க, அது உள்ளே இருக்கிற இருட்டு அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ஒரு ஏப்பை விடுங்க, உங்கள் மூக்கு உள்ளே இருக்கிற வாசனையை உணரும். அப்புறம் நாக்கம் அந்த புளியை உணரும் இல்லையா, புளியை ஏப்பம் வந்ததுன்னா. இப்போ உள்ளகிறதே இந்த நாக்கு உணருது, உள்ளகிறத மூக்கு உணருது, உள்ளகிற இருட்டையும் கண் உணருது. அப்போ உள்ளே இருக்கிறதையும் அது ஸ்பரிசம் வருது இல்லையா, அது நீங்கள் தண்ணியோ அன்னபானம் குடிச்சு பாருங்கள், அப்படியே சூடாக உள்ளே இறங்குறத பார்க்கலாம். ஐஸ்கிரீம் உள்ளே போகும், தொண்டையிலேருந்து இறங்கும்போது ஐஸு. அப்போ உள்ளுணர்ச்சியும் இருக்குது. இப்போ அந்தர்முகமாகவும் பார்க்குது இந்த உணர்வுகள், பகிர்முகமும் பார்க்குது. அப்போ மனசுக்கு என்ன வேலை? உட்கார்ந்த இடத்துலேருந்து அசையாமல் எல்லாத்தையும் ராஜா மாதிரி அனுபவிக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கதாச்சித்து விஹிதே கர்ண ஸ்ரூயதே சப்த ஆந்தரக. எப்பயாவது ஒரு முறை, கதாச்சித்து என்ற எப்பயாவது ஒரு முறை, கர்ணே பிகிதே, இந்த கர்ணத்தை மூடிக்குங்க, காதை மூடிக்குங்க. ஸ்ரூயதே, நீங்கள் கேட்கலாம். சப்த ஆந்தரே, உள்ளேருந்து ஒரு சப்தம் ஓம்னு வருது கேட்கலாம். பிராணவாயு ஜடாராக்னௌ ஜலபானே அன்னபக்ஷனே விஜயந்தே ஹி அந்தரா ஸ்பர்ஷ. இப்போ சொல்கிறாரு, பிராணவாயு ஜடாரக்னி இதை போன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். எப்போ? இந்த ஜலப்பானே அன்னபட்சணம், தண்ணீர் குடிக்கும் போதோ உணவை சாப்பிடும் பொழுதோ நீ உள்ளிருந்து அதை உணரலாம், ஸ்பர்ஷம் நீ உணரலாம், அதனுடைய வாசனையை நீ மூக்கில் கேட்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. கண்ணை மூடினால் மிலேனே ச ஆந்தரம் தமக, கண்ணை மூடினால் உள்ளே இருக்கிற இருட்டை பார்க்கலாம். உள்ளே இருக்கிறத சொல்றார். உதுகாரே ரசகந்தவ் சேதி அப்படிங்கிறார். ஏப்பம் விடும் பொழுது, உதுகாரேன்னா ஏச்சம் வேப்பம் விடும்போது நாம் ரசகந்தம், இந்த ஒரு ரசம், ஒரு புளிப்பு உணர்வையும் அந்த வாசனையும் உணரலாம் அப்படின்னு இந்த 5ஐயும் அவர் சொல்கிறாருங்க. அதனால் அதி ஆட்சணாத் ஆந்தரம், கண் முதலான உறுப்புகள் உள்புறத்தையும் பார்க்கின்றது என்று சொல்லி முடிக்கிறார். இவ்வாறு கொஞ்சம் பார்த்து முடிச்சிருக்கிறோம். அடுத்து கர்மேந்திரியத்துக்கு சொல்வார். இதே மாதிரி இந்த கர்மேந்திரியங்களை சாஃப்ட்வேரை, இந்த ஹார்ட்வேர்னு சொல்லக்கூடிய சூலத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த சாஃப்ட்வேர் இருக்கின்ற இடங்களையும் அவர் காட்டி